வணக்கம். ஓஷோ உலகம். உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம், உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, அது அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறார். இந்த உலகத்தில் இன்றைக்கி அரிதான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அன்பு என்பது தான். அன்பு அப்படின்னா இன்றைக்கி மனிதர்கள்ட்ட எத்தனை பேர்ட்ட அந்த அன்புன்றது இருக்குது, மனிதர்கள்ட்ட எத்தனை பேர்ட்ட பாசம்ன்றது இருக்குது, மனிதர்கள் எத்தனை பேர்ட்ட மனிதாபிமானம் அப்படின்றது இருக்குது, மனிதர்கள் எத்தனை பேர்கிட்ட மனித நேயம் அப்படின்றது ஒன்று இருக்குது, கனிவு உள்ளம் அப்படின்றதுல கனிவு உள்ளம் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களில் எத்தனை பேர் உண்மையான அன்பு பாசத்துடன் இருக்கிறார்கள். உங்களுடைய சகோதரர்களே எத்தனை பேர் உங்கள்கிட்ட அன்பு பாசத்தோடு இருக்காங்க. சகோதரிகளில் எத்தனை பேர் அன்பு பாசத்தோடு இருக்காங்க. கணவன் மனைவி அப்படின்னா 2 பேரும் ஒருவர் மீது ஒருவர் முழுமையான அன்பு பாசத்தை செலுத்தி அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்கள் கூட 2 கலந்து பல மணி நேரங்கள் பழகி பேசி சிரித்து சாப்பிட்டு இப்படியெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களில் எத்தனை பேர் உங்களுடன் உங்களுக்கு அருகிலேயே எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் உண்மையான அன்புடனும் பாசத்துடனும் இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள். அன்பு, பாசம், கனிவு, ஈவு, இரக்கம், பரிதாப உணர்ச்சி அப்படின்றதெல்லாம் லென்ஸ் வச்சு தேடக்கூடிய அளவில்தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் கூட பழகும்போதே இந்த ஆள் கூட பழகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், நாம் ஏதாவது ஆதாயம் அடைய முடியுமா, நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா, நாம் ஏதாவது பெரிய அளவில் பணத்தை ஆட்டையை போட முடியுமா, அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆள் கூட பழகணும். அவன் பணக்காரனாக இருக்கிறான், லட்சாதிபதியாக இருக்கிறான், கோடிக்கணக்கான பணத்தில் மிதந்து கொண்டு இருக்கிறான், இந்த ஆள் கூட நெருக்கமான உறவை வைத்து கொண்டால் நமக்கு பெரிய அளவில் பயன்படும். அவன்றிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை நாம் எப்படியாவது அடைய வேண்டும். அந்த அடைவதற்கான வழி என்ன அப்படின்றத மட்டுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அன்பு பாசத்துடன் இருப்பதை போல நடித்து கொண்டு, அப்படின்னா அந்த அன்பு பாசத்துக்கு அங்கு என்ன இடம், ஒரு ஆண் பெண் காதலன் காதலி அப்படின்ற மாதிரி பழகிறாங்கன்னு வச்சுங்க, லவர்ஸ். அந்த ஆணும் பெண்ணும் உண்மையான அன்புடனும் பாசத்துடனும் பழக வேண்டும். அதுதான் ட்ரூ லவ், உண்மையான காதல். அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு பணக்கார வீட்டு பையன் கிடச்சிட்டான் அப்படின்றக்காக முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட எவ்வளவு கறக்க முடியுமோ அதை கறந்து விட வேண்டும். நம்ம என்னன்னா நினைக்கிறோமோ அது எல்லாம் அவங்ககிட்ட இருந்து அடைஞ்சிடணும். வசதியான உணவகங்களுக்கு அழைத்து சென்று அப்படின்னு பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் நம்ம இதுவரை பார்க்காத, ருசிக்காத, சாப்பிடாத உணவு வகைகளை அவனுடைய காசில் மேக்சிமம் எவ்வளவு நாளுக்கு சாப்பிட வேண்டுமோ சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடணும். நம்ம ஆசைப்படக்கூடிய அளவிற்கு எப்படியெல்லாம் விலை உயர்ந்த அணிகலன்களை வாங்க முடியுமோ வாங்க வேண்டுமோ அதை அவன் காசில் எப்படியாவது வாங்கிடணும். நகைகள் எவ்வளவு நகைகளை அவன் காசில் வாங்க முடியுமோ நம்ம எதை கேட்டாலும் வாங்கி தருவான். நம்ம மேலே அவன் கிக்காகி போய் இருக்கிறான், அப்படியே கிறங்கி போய் இருக்கிறான், பித்து பிடிச்சி போய் இருக்கிறான். நம்ம எதை கேட்டாலும் வாங்கி தருவான். நம்ம அப்படியே ஸ்லைட்டாக சிரித்தா போதும், நம்ம சிரிச்சிட்டாலே அதில் அவன் கவுந்துருவான். எவ்வளவு நகைகளை அபகரிக்க முடியுமோ அவ்வளவும் நம்ம அவங்ககிட்டருந்து வாங்கிடணும். அதே மாதிரி விலை உயர்ந்த ஆடைகள், எப்படிப்பட்ட ஆடைகள்லாம் நம்ம உடலில் அணியணும்னு சொல்லி ஆசைப்படுவோமோ அந்த ஆடைகள் அனைத்தையுமே அவனுடைய பணத்தில் நாம் வாங்கி விட வேண்டும், அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் இங்கே என்ன இடம் இருக்குது? அந்த அன்பு பாசம் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் அன்பு பாசம் அப்படின்றது லென்ஸ் வச்சு தேடக்கூடிய அரிய ஒரு விஷயம் அப்படின்ற அளவுக்கு ஆயிருச்சு. அதனால தான் மனிதர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல், உற்சாகமே இல்லாமல், ஆனந்தமே இல்லாமல், தொங்கிப்போன முகத்தோட, கண்ணீர் அரும்பக்கூடிய கண்களுடன், கண்கள் கலங்க உட்கார்ந்திருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூலையில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டு எதையோ பறி கொடுத்ததை போல அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அன்பு பாசம் என்பது அவர்கள் பார்க்காத உணராத ஒரு விஷயமாகி விட்டது அப்படின்றதான். ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, கடவுள்களோ ஆலயங்களோ எதுவுமே அன்பை விட
சிறந்தது அல்ல, உயர்ந்தது அல்ல. அன்பு அப்படின்னு வரும்போது நீங்கள் தேவாலயங்களை மறந்து விடலாம், மசூதிகளை மறந்து விடலாம், கோவில்களை மறந்து விடலாம், ஏன் கடவுள்களையே கூட மறந்து விடலாம். இந்த தேவாலயங்களை விட, மசூதிகளை விட, கோவில்களை விட, கடவுள்களை விட உயர்ந்தது, சிறந்தது அன்பு. அன்பே கடவுள். லவ் இஸ் காட். அந்த அன்பு வயப்பட்ட நிலை, அன்பு இருக்கக்கூடிய இடம், அன்பு இருக்கக்கூடிய இதயம் இருக்குல்ல, அது கடவுளுக்கு நிகரானது அல்லது கடவுளை விட உயர்ந்தது, கோவிலை விட உயர்ந்தது, தேவாலயத்தை விட உயர்ந்தது, மசூதியை விட உயர்ந்தது, சிறந்தது, உன்னதமானது. அன்பு நிறைந்த உள்ளத்துடன் நீங்கள் அனைவருமே இருக்க வேண்டும். அப்படி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சந்தோஷக் கடலில் மிதந்து எப்போதும் வாழலாம். இந்த உலகம் மிகச்சிறந்த அருமையான சந்தோஷம் நிறைந்த உலகமாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உலகம் நமக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் அன்பு கொண்ட உள்ளங்களை கொண்ட மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக இருக்க வைக்க முடியும், இந்த உலகத்தையே சிறந்த உலகமாக படைக்க முடியும்.